உங்களில் ஒருவனாக வரேன் அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் போல அவர் சேர்ந்து ஓட்டு போட்டு போக வேண்டியது தானே. உங்களில் ஒருவனுங்கிறது சும்மா இதெல்லாம் போலியான வார்த்தைகள். அது எப்படி உங்களில் ஒருவனாக வர முடியும்? இவ உங்களில் ஒருவனா கூடவே நடிக்கிற எத்தனை நடிகர்களை இவர் கேரவனுக்குள்ள உட்காந்து வச்சிருக்காரு சொல்லுங்க. இல்லையா? அதெல்லாம் வார்த்தை பேச்செல்லாம் அதெல்லாம் எடுபடாது. இன்னைக்கு அவரை பார்க்க வர கூட்டம் நடிகர் விஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்டார், அந்த ஸ்டாரை பார்க்க வர கூட்டம். அவர் கூட்டத்தில் அவர் கையை தொட்டுடலாம், அவர் துண்டு போட்டால் வாங்கி எப்படியே மோந்து பார்த்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அந்த சினிமா வெறியர்கள் அது வேற. அதாவது கூட்டம் ஓட்டு ஆகாதுங்கிறது காமராஜர் காலத்திலேயே நிரூபிக்கப்பட்ட விஷயம். இன்னி வரைக்கும் அதுதான். உதயநிதி போனார், நடிகராகத்தான் போனார். ஆனால் உதயநிதிக்காக அப்படியே நடிகர் உதயநிதிக்காக ஓட்டு போடலை. ஒரு திராவிட சித்தாந்தத்தை, திராவிட கொள்கையை பாஜகவுக்கு எதிராக அந்த ஒத்த செங்கலை வச்சே அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு போயிட்டார். அந்த ஒத்த செங்கல்ங்கிறது என்ன? நீ சொன்னதை செய்யலை, எய்ம்ஸ் கட்டுவேன்னு சொன்ன, கட்டலை, இந்த செங்கல் ஒன்று செங்கல் தான் அங்கே இருந்தது. அதுதான் முக்கியம். நிறைய இருக்குது. நிறைய பேர், நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா லெனின், பார்த்தீங்களா நீங்கள் அந்த பார்த்தீங்களா அமெரிக்காவில், நீங்கள் புஷ்ஷை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா, நீங்கள் செக்கஸ்லோவாக்கியாவில் பார்த்தீங்களா, அந்த அரிஸ்டாட்டில்ங்கிற மேதை பேசினார் உங்களுக்கு தெரியுமா அப்படிம்பாங்க. கலைஞர் என்ன பண்ணுவார்? பார்த்தீங்களா எவ்வளோ கொசு கடிக்குது, பார்த்தீங்களா, நீங்களாம் எவ்வளோ மோசமாக இருக்கீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன். ஓட்டு போட்டுருவாங்க. முதல்ல அந்த கம்யூனிகேஷன் தெரியலை இன்னும் விஜய் அவர்கள் அந்த கம்யூனிகேஷனுக்கு வரல. அவர் ஒரு தனி நடிகராக அப்படி கையை காட்டுறது, அப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஃபோட்டோ நல்லாயிருக்கும். பட் அது வந்து போய் சேராது.